செய்யறதா சொல்லுங்கப்பா. இன்னும் அரசியல்னா என்னன்னே தெரியாது, இப்போ தான் ஆரம்பிக்கிறாரு. இதுக்குள்ளே எல்லாமே குத்துருவாரா? அத்தனை வருஷமாக ஆள்றானுங்க, அவனுங்களே எதுவுமே செய்ய முடியல. புதுசாக வருவேன் ஏன்னா செய்கிறானான்னு பார்க்கலாம். தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு பட்ஜெட் இருக்குமா? வீடு கட்டி கொடுக்குற அளவுக்கு இப்போ ஒரு பைக் ஒரு நபருக்கு வாங்கி கொடுக்க முடியுமா? சின்ன வயசு பிள்ளைங்க வந்தால் தான் இந்த ஊர் உலகம் நல்லா இருக்கும். கேரளா பொறுத்தவரையிலும் எல்லாம் பிச்சைக்கார ஊராயிடுச்சு. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். மோடி கூட சொன்னார் 15 லட்ச ரூபா ஒரு அக்கௌண்ட்டுக்கு போட்டு விடுறது தான் சொன்னார். இது வரைக்கும் சாத்தியப்படல. 5 வருஷம் முடிய போகுது. இதே தான் அவங்களும் சொல்லுவாங்க. நம்ம 100 ரூபா விட்டு போமா, அவர் அத்தனை 300 கோடி அது எல்லாத்தையும் விட்டு வர்றாருன்னா நம்மளுக்கு நல்லது தான் நடக்கும். சாத்தியம் இல்லைண்ணா, அது நடக்காது. இப்போ சீமான மாரி ஒன்றும் இல்லாத இருக்குது. ஃபஸ்ட்டு வெளி உலகத்துக்கு வரட்டும். இந்த 41 பேருக்கு 20 லட்சம் கொடுத்தா இல்லையா, அதுக்காக அப்படியே கொடுப்பான் இல்லையா, அதனால் கொடுக்க தான் செய்வாங்க, கொடுக்க தான் போகிறாங்க. இது கன்ஃபார்ம். யார் வந்தாலும் வரணும், ஒன்றும் நடக்க போகுது. என் பையனை சொல்கிறான், விஜய்க்கு ஓட்டு போட்டுப்பா, எல்லாம் வீட்டுக்கு வராதப்பான்றான் சொல்லுவாங்க, அப்புறம் செய்ய மாட்டாங்க. பைக் இல்லாத ஒரு வீடு காட்டு பார்க்கலாம் தமிழ்நாட்டில். அதெல்லாம் சும்மா வீண் பேச்சு. அதெல்லாம் கடவுளுக்கு தான் வலிச்சது, நடைமுறைக்கு வராது. அது கொடுக்க முடியாது அவரால். அவரோட சொந்த பணமே போட்டு பண்ணாலும் பண்ண முடியாது. அரசியல் அனுபவமே இல்லை. குட்டி ஆசைப்பட்டு எல்லாருமே தூக்குவாங்க, கொஞ்சம் பெருசாக யாருமே தூக்க மாட்டாங்க. அது ஆசைப்பட மாட்டாங்க யாருமே. அதே மாதிரி தான் எல்லாமே. வீடு கட்டி கொடுத்தா நல்லா இருக்கும். முதல்ல ஆட்சிக்கு வரட்டங்க, அவர் முதல்ல பார்க்கலாம். அந்த தற்கொலை கூட்டத்தை வளர்த்ததே இந்த 50 வருஷம் திராவிட கட்சிகள் தானே. ஏபிபி நாடு நேயர்களுக்கு வணக்கம். நடிகரும் தாவேகா தலைவருமான விஜய் காஞ்சிபுரத்தில் மக்கள் சந்திப்பின் போது தேர்தல் வாக்குறுதியில் அளிச்சிருக்காரு. அந்த தேர்தல் வாக்குறுதி தான் இப்போ பேசுபொருளாக இருக்கு. எல்லாருக்கும் நிரந்தரமான வீடு இருக்கணும், ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் வாகனம் உறுதியா இருக்கணும். பைக் இல்லாத ஒரு வீடு காட்டு பார்க்கலாம் தமிழ்நாட்டில். அதெல்லாம் சும்மா வீண் பேச்சு. அதெல்லாம் நடக்கிறது செய்யணும். எவனும் வீடு இல்லாத எல்லாம் பிளாட்பாரத்தில் இல்லை. எவனும் வீடு இருக்கிறவன் தான் அங்கே இருக்கிறவன். அவர் பேச்செல்லாம் நடைமுறைக்கு வர ஏதோ அரசியல் பிடிக்கணுன்றதுக்காக மக்களை ஆசை காட்டுற வேலை இதெல்லாம். சும்மா ஜனங்களை கவர் பண்ணுறதுக்காக வர்ற பேச்சு. அதெல்லாம் எழுதி வச்சதை படிக்கிற மாதிரி தான் இருக்குது, சிந்தனையில் படிக்கிற மாதிரி இல்லை. இல்லை, இப்போ பெரும்பாலும் வாடகை வீட்டில் தானே இருக்காங்க. வாடகை வீடுன்னா சிட்டி உள்ள இருக்கிறவங்க தான் வாடகை வீடு. அவங்களுக்கும் வில்லேஜில் வீடு இருக்குது. பிழைக்க வர இடத்துல வாடகை தான் இருக்கணும். யாருமே வீடு இல்லாமல் யாருமே இல்லை. கம்பல்சரி வீடு இருக்குது. அப்போ 4 வீடு 5 வீடு இருந்தால் ஒரு வீடு கொடுத்துட்டு மீதி பிடிங்குவாரா? சாத்தியம் என்ன? குடும்பத்துக்கு ஒரு வீடு தானே சொல்லியிருக்காரு. அப்போ 10 வீடு வச்சுருந்தா ஒரு 9 வீடு பிடிங்குவாரா? எந்த கட்சி அரசியலுக்கு வந்தாலும், எந்த நடிகர் வந்தாலும் ரூலிங் பார்ட்டி எதிர்த்தா தான் அவங்க மேலே வர முடியும். அதான் ரூலு, வேறு வழி இல்லை. அதே மாதிரி இவர் நடத்துறது ஃபுல்லாகவே பிஜேபியோட பிடிஎம் மாதிரி தான் நடத்துகிறாரு. ஏன் பிஜேபி ஏன் எதிர்க்கல? ஏடிஎம்கே எதிர்க்கல? அதுவும் ஆண்ட கட்சி தானே. போன 4 ஆண்டில் எதையெல்லாம் உள்ள தமிழ்நாட்டு உள்ளே வந்தது? பிஜேபியோட சட்டத்திட்டம் எல்லாம் உள்ளே வந்துடுச்சுல்ல. ஜெயலலிதா இருக்கிறப்போ வராத சட்டத்திட்டம் எல்லாமே உள்ளே வந்துடுச்சு. இப்போ அதை போக்குறதுக்கு எவ்வளோ போராடுறான்றது தெரியும் மக்களுக்கு. சும்மா ஜனங்களை கவர் பண்ணி ஒரு அரசியலுக்கு சம்பாதிக்கணுன்றது தான் ஆசை, வேறு ஒன்றுமே கிடையாது. உண்மை மோடி கையில் அடகு வச்சுட்டு மீதி எல்லாம் ஓரம் வச்சுட்டுருவாங்க. இதுதான் நடக்க போகிறது. இல்லை, நான் 4 வருஷமாக என்ன பண்ணியிருந்தேன்? 4 வருஷமாக என்ன பண்ணியிருந்தேன்? 4 வருஷமாக என்ன பண்ண? மாற்றம் வரணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மாற்றம் வரணும். புதுசாக வருவேன் ஏன்னா செய்கிறானான்னு பார்க்கலாம். ஒரு மாற்றம் வரணும்ல. எதாக இருந்தாலும் சாத்தியம். அனைவருக்கும் வீடுன்றது அவர் வீடு இலவசமாக இவங்களை மாரி தரேன்லாம் சொல்லலை. எல்லாருக்கும் வீடு, 2 வீலர், கல்வி, மருத்துவம் எல்லாருக்கும் வரும். மாற்றம் வரணும் தான் ப்ரோ. எல்லாருக்கும் அதுதான். புது ஆட்சி வந்தால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்ல. இத்தனை வருஷமாக இருந்தாங்க. எங்களுக்கு இது வரைக்கும் நாங்கள் சின்ன பசங்க தான். அதனால் எங்களுக்கே இதுவே தெரில. இப்போ அடுத்த எலெக்ஷன் அடுத்த ஆட்சி வந்த ஆட்சி எப்படி நல்லா இருக்குதான்னு பார்க்கலாம். அவ்வளோதான் ப்ரோ. என் கருத்து வரணும் தான், புது ஆட்சி வரணும். அவ்வளோதான். ஏதோ வரட்டும், நல்லதாக செய்ய வராரு. அவர் அவ்வளோ பணத்தை விட்டு வராருன்னா அது பெரிய விஷயம் இல்லை. நம்ம 100 ரூபா விட்டு போமா, அவர் அத்தனை 300 கோடி அது எல்லாத்தையும் விட்டு வராருன்னா நம்மளுக்கு நல்லது தான் நடக்கும். நான் கேரளா என்னை பொறுத்த வரலும் இப்போ இந்த ஆட்சி அந்த ஆட்சி கிடையாது. புதுசாக பிள்ளைங்க, இப்போ படித்த பிள்ளைங்க, இப்போ இருக்கிறவங்க புதுசாக சேஞ்சு வரணும். சின்ன வயசு பிள்ளைங்க வந்தால் தான் இந்த ஊர் உலகம் நல்லா இருக்கும். எதுவுமே கிடையாது. கேரளா பொறுத்தவரையிலும் எல்லாம் பிச்சைக்கார ஊராயிடுச்சு. தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு பட்ஜெட் இருக்குமா? வீடு கட்டி கொடுக்குற அளவுக்கு இப்போ ஒரு பைக் ஒரு நபருக்கு வாங்கி கொடுக்க முடியுமா? அதனால் சும்மா ஓட்டு வாங்குறதுக்கோசரம் அது மாதிரி பேசலாம், அவ்வளோதான். சாத்தியம் இல்லைண்ணா, அது நடக்காது. சும்மா அது எலெக்ஷனுடைய தாக்கம் தான், வேறு ஒன்றும் கிடையாது. இவங்க 40 கோடியில் வாட்சி கட்டுறாங்க, 100 கோடியில் 120 கோடி பணம் எடுக்கிறாங்க, என்னென்னவோ பண்ணுறாங்க. வீடு வாசல் வாங்குறாங்க, அமெரிக்காவில் வீடு வாங்குறாங்க. அது தமிழ்நாட்டு மக்கள் போனால் அசலாக கொண்டு கொடுக்கலாம். விஜய் வர வைக்கிறது தப்பே கிடையாது. வரும்போது 200 கோடி 300 கோடி சம்பளம் வாங்குறது. விட்டு வராருன்னா 10,000 ரூபா கச்சாலும் எவனா போக மாட்டானு. இப்போ 200 கோடி 300 கோடி விட்டு வராருன்னா எவ்வளோ பெரிய விஷயம் அது இருக்குது.
அதனால் பண்ணுவார், நல்லா பண்ணுவார், வரட்டும். இப்போ சீமான மாரி ஒன்றும் இல்லாதவராக இருக்கிறார். ஒன்றும் இல்லை, கட்சிக்காரன் டேரக்டாக சீமானா எல்லாரும் திருநிதி வாங்குறாரு, பிள்ளைங்களை அமெரிக்கா ஸ்கூல் படிக்க வைக்கிறாரு. அவருக்கு எப்படி வந்து இவ்வளோ போனோம் டைரக்ஷன் பண்ணுறாரா? கோடிக்கணக்கில் கார் வாங்குறாரு அவர் சீமான். அவருக்கு எப்படி வந்து போனால் யாருன்னா கேட்க முடியுமா? எல்லோரையும் சீமான் கேட்குறாரு. முன்ன அஜித்துக்காக அந்த சாட்டை கேட்குறாரு. எல்லோரும் ஜாதி பேர் சொல்கிறாரு, நீ மலையாளின்றார் அஜித்தை. முன்ன நாங்கள் இந்தியன்டா, அதுக்கப்புறம் தமிழன்டா. எல்லா மதமும் ஒன்றும் சேர்ந்த தான்டா தமிழன். நீங்கள் ஜாதி பிரிக்கிறத நீங்கள் தான் பிரிக்கிறீங்க. இல்லை, அதெல்லாம் சாத்தியப்படுறதுக்குள்ள வழியே இல்லை. இந்த விஜய் வந்து இப்போ புதுசாக வந்திருக்காரு. ஆனால் இன்னும் அடிமட்டம் அந்த கட்சி பணிகள் வந்து இன்னும் தொடங்கலை. அவர் தான் கட்சி வந்து தலைவராக இருந்திருக்காரே தவிர இன்னும் சாதாரண அவரோட ஒரு பூத்து கமிட்டியோ இல்லை மாவட்ட செயலாளர்களோ இது மாதிரி எதுவுமே அவங்க இன்னும் வந்து ஒரு அடிமட்டத்தை இன்னும் வந்து பலப்படுத்தலை. ஆட்சிக்கு வந்தால் தானே சொல்லியிருக்காங்க. வரதுக்குள்ள கட்டமைப்பை வந்து அவங்க சரி பண்ணால் நடக்குமா நடக்கலைங்கிற வந்த பிறகு தான் தெரியும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த தற்கொலை தான் வந்து ஆட்சி மாற்றத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, இப்போ இருக்க மக்கள் வந்து தெளிவாக இருக்காங்க. கேட்டிங்கன்னா தற்கொலைங்கிறது வந்து நம்ம வந்து ஆட்சிக்கு வந்து நம்மகிட்ட ஒரு அமைப்பு இருந்து ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா ஓகே. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு. போக போக அவர் அறிக்கையே பல கட்சிகளை வந்து குறை சொல்லிட்டு தான் இருக்கே தவிர மக்களுக்காக எந்த அறிவிப்புமேனு விட்ட மாதிரி தெரியலை. என்ன, ஃபஸ்ட்டு அவங்க கட்சி அடிப்படையே பலப்படுத்தணும். அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வருவாரா வரலையா அப்படிங்கிறது ரெண்டாவது தான் தெரியும். இல்லை, கார் கூட பண்ணி வாய முடியாதுன்னு சொல்லலாம். எப்படி மோடி கூட சொன்னார் 15 லட்ச ரூபா ஒரு அக்கௌண்ட்டுக்கு போட்டு விடுறது தான் சொன்னார். இது வரைக்கும் சாத்தியப்படல. 5 வருஷம் முடிய போகுது. இதே தான் அவங்களும் சொல்லுவாங்க. என்ன இல்லை, எல்லா கட்சிக்காரங்களும் அப்படி தான் சொல்கிறாங்க. வீடு கட்டித்த பசுமை வீடு கட்டித்தரோம், கலைஞர் வீடு கட்டித்தரோம், மோடி வீடு கட்டித்தரோன்னு தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் இவரும் வாக்குறுதி கொடுக்குறாரு. அவங்க ஆட்சிக்கு வந்து செஞ்சு கொடுக்குறது போல் இவங்களும் ஆட்சிக்கு வந்தால் செஞ்சு கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு வெளியுலகத்துக்கு வரட்டும், வந்து பேசட்டும். வந்து பேசினா தானே தெரியும். மக்களோட மக்கள் வந்து பேசட்டும். அதுக்கப்புறமா பார்க்கலாம் அவர் சொல்கிறதெல்லாம் நிறைவேற்றுறாரா பார்க்கலாம். 65 வருஷமாக இருக்கிறேங்க. இது வரைக்கும் யாரும் எதுவும் செய்யலை. ஆனால் ஸ்டாலின் வந்து ஒரு ஆளுக்கு செஞ்சார். இருந்தாலும் வேலை செய்கிறவங்களும் சரி கிடையாது. எல்லா நிர்வாகமும் சரி தருவன்னு சொல்லியிருக்காரு. விஜய் தருவார், கட்டாயம் தருவான் அந்த ஆள். இந்த 41 பேருக்கு 20 லட்சம் கொடுத்தான் இல்லையா, அதுக்காக அப்படியே கொடுப்பான் இல்லையா. அதனால் கொடுக்க தான் செய்வாங்க, கொடுக்க தான் போகிறாங்க. இது கன்ஃபார்ம். வாங்க, 1000 சொல்லுவாங்க. 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. நடக்கிறது ஒழுங்கான மாதிரி நடந்தால் யார் ஒன்றாலும் நல்லது செய்யலாங்க. நீ கூட செய்யலாம், அவர்கிட்ட செய்யலாம், அவர் செய்யலாம், ஊரும் செய்யலாம், நானும் செய்யலாம். நல்லது செஞ்சால் யார் ஒன்றாலும் எதுவும் உதவி பண்ணுவாங்க. அதுதான் உண்மை, வேறு ஒன்றுமே கிடையாது. இதை அப்படியே போடுங்க. என் பேர் முருகேசன், திருநின்றூர்லேருந்து வரேன். போமா, விஜய் வர்றாரு, அவர் பல கோடி சம்பாதிக்கிறாரு. அதை விட்டுட்டு வரேன்னாங்க. சரி, வந்தவங்களை நம்ம ஓட்டு போட்டு தான் பார்க்கலாமே. அதே போல் விஜயகாந்தை கை விட்டுட்டோம். சரி, விஜயகாந்த் கை விட்டாலும் விஜய் இருக்கார்ல, அவர் ஏதாவது பண்ணுவார். என் பையனை சொல்கிறான், விஜய்க்கு ஓட்டு போட்டுப்பா, இல்லை வீட்டுக்கு வராதப்பான்றான். சார், என் பையனுக்காக அவருக்கு நான் என் ஓட்டு அவருக்கு தான். யார் வந்தாலும் வரணும், ஒன்றும் நடக்க போகுது. சொல்லுவாங்க, அப்புறம் செய்ய மாட்டாங்க. புரியுதுங்களா? எப்படி இருந்தாலும் ஓட்டு பெரியும். யார் வந்து என்ன செய்வோம், யார் அது நம்ம சொல்ல முடியாத. கரெக்டுங்க, அதெல்லாம் சொல்கிறது இந்த நேரத்துக்கு சொல்லுவாங்க. அந்த நேரத்துக்கு யாரும் செய்ய மாட்டாங்க. யாராக இருந்தாலும் சரி, புரியுதுங்களா, பண்ண மாட்டாங்க. அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. எதனால இப்போ எல்லாம் ஓட்டு வாங்குறது தான் அந்த டைம் இருப்பாங்க பேசும்போது. இப்போ நான் கூட ஓட்டுக்கு போடுறேன்னா எல்லாம் கேட்பாங்க. இப்போ எல்லாம் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்க, அங்கே போய் உட்காந்துக்குவாங்க சட்டசபையில். அவள்தான். அதெல்லாம் யாருன்னா கட்டி தர முடியுமா? ஏதோ ஒரு வாயில் வந்து சொல்லி விட்றாரு. எத்தனை பேருக்கு வீடு கட்டி தருவார்? ஏன்பா ஏதோ செய்கிறதா சொல்லுங்கப்பா. பைக்கு தருவார், வேலை வாங்கி தருவார். இன்னும் அரசியல்னால் என்னன்னே தெரியாது, இப்போ தான் ஆரம்பிக்கிறாரு. இதுக்குள்ளே எல்லாமே குத்துருவாரா? அத்தனை வருஷமாக ஆள்றானுங்க, அவனுங்களே எதுவுமே செய்ய முடியல. இவர் வந்ததும் குத்துருவாரா உங்களுக்கு? சொல்கிறாரு, வந்து செஞ்சால் நல்லது தான். நினைக்கிறீங்களா? இல்லை, நல்ல திட்டம் தான், அதெல்லாம் தப்பில்லை. சாத்தியமாங்கிறது கடவுளுக்கு தான் வெளிச்சது. எப்படி சாத்தியம்? ஃபைனான்ஸ் எங்கேருந்து போவாங்க? நாங்கள் சாதாரண மக்கள் தான், எல்லாருக்குமே தெரியும். இப்போ இருக்கிற அரசாங்கம் வந்து இன்னும் 1000 ரூபா கொடுக்குறக்கே திண்டாடிட்டு உட்காந்துருக்காங்க. எப்படி பணத்தை சோர்ஸ் பண்ணுவாங்க, எந்த மாதிரி இதுங்கிறது எங்களுக்கு புரியல. கொடுத்தா சந்தோஷம், கொடுக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நிச்சயம் இல்லை. அது இல்லை கொடுத்தா சந்தோஷம்தான். யார் வாங்க, யார் சும்மா
வாயில் வடை சொல்கிற வேலையெல்லாம் இன்னைக்கு சாத்தியம் இல்லாத வேலை. என்னுடைய கருத்து இது. கொடுத்தா சந்தோஷம், எல்லோரும் வாங்கிக்குவாங்க. எல்லோரும் நீங்கள் உள்பட வாங்குவீங்க. வீடு வேணான்னு சொல்லுவீங்களா, கார் வேணான்னு சொல்லுவீங்களா, வாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் சாத்தியமா இல்லையாங்கிறது பின்னாடி தான் தெரியும். மக்கள் எப்படி நினைக்கிறாங்க என்னங்கிறலாம் இல்லை. சாத்தியம் இல்லாத விஷயங்க மாதிரி நான் மனசில் படுது, அவ்வளோதான். அதனால தான் செய்வார், கண்டிப்பாக வருவார். எல்லாருக்கும் வீடு தான் கண்டிப்பாக. அவர் வந்துடுவார், அது சாத்தியம் தான். அதை கடை இல்லாமல் யார் எந்த ஆட்சியில் உக்காந்தானா எல்லாம் கடன்காரன் தான் இருப்பாங்க. கெல்லால காசு இருந்தால் தானே இங்கே. இவர் உக்காந்தாங்க எப்படி கொடுத்துடுவார்? எல்லாம் இவர் கடன் வாங்கி தான் கொடுக்கணும் வண்டி எல்லாருக்கும். இப்போ டிஎம்கே உக்காந்துக்கிறேன், அதிமுக எல்லாம் காலி பண்ணிட்டு வந்துட்டாங்க. இவங்க மெஜாச்சியில் ஓடிங்க கிடக்குது. அது கடன் வாங்கணும், சும்மா உட்காந்து பெருசு கிடையாது. காசு உக்காந்து எல்லோரும் வண்டி வாங்கி கொடுக்கணும், காசு சொந்த காசில் வாங்கி கொடுக்கலாம். அதெல்லாம் சாத்தியம் இல்லை. அவர் முடிஞ்சால் நான் பண்ணால் நல்லது தான். ஆனால் எல்லாருக்கும் வீடு கொடுத்தா நல்லது தான், பைக் கொடுத்தா நல்லது தான். ஆனால் சாத்தியம் இல்லை. அவரை பண்ண முடிஞ்சால் ஓகே, நம்மளுக்கு நல்லது தானே. ஏன்னா யார் ஆட்சிக்கு வந்தாலுமே மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும், அவ்வளோதான். எல்லாம் சொல்கிறதுலாம் பெரிய விஷயம் இல்லை, சொல்கிறது வந்து அது நடைமுறைப்படுத்தணும், அதுதான். அது மக்கள் வந்து சாத்தியம்தான். ஏன்னா இப்போது அடிப்படை தேவை வந்து ஒரு மனிதனுக்கு வந்து இருப்பிடம், உண்ண உணவு, உடுத்த உடை, சரியா? அதெல்லாம் யார் வந்தாலும் நல்லது செஞ்சாங்கன்னா நல்லது தான், மக்களுக்கு சந்தோஷம்தான். ஏன்னா இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ரோட்டில் படுத்திருக்காங்க. இப்போ வீடுங்கிறது முக்கியம் தானே, எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் தானே. அது அவர் சொன்னது கரெக்டு தான், அது நடைமுறைப்படுத்துதுன்னா சந்தோஷம். ஆமாம், நிதி பற்றாக்குறை அப்படின்னா எதுக்கோ நிதி ஒதுக்குறாங்க, பாலம் கட்டுறதுக்கு, அப்புறம் கடற்கரையில் வந்து பேனா வைக்கிறதுக்கு, அதுக்கெலாம் நிதி இருக்குல்ல. அப்போ வீடு கட்டுறதுக்கு நிதி இல்லையா? எல்லாம் கட்டி கொடுக்குறாங்களா, அதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்குங்களா? இன்றைக்கி கட்டுறாங்க, 6 மாதத்தில் இடியுது, அடுத்த மழை பெய்யறப்ப இடியுது. நடைமுறைக்கு வராது, அது கொடுக்க முடியாது அவரால். அதாவது இப்போ இருக்கிற இந்த கவர்மெண்ட்டே சொல்கிறாங்க, ஆனால் செயல்பாடு கிடையாது. அந்த மாதிரி விஜய் வந்து பண்ண முடியாது. ஏற்கனவே இருந்ததே பண்ண முடியல, இப்போ மாத்திரம் என்ன பண்ண போகிறாங்க? விஜய் வந்து என்ன பண்ண போகிறாங்க? ஒன்றும் இல்லை, அது ஒரு கண் துடைப்பு மாதிரி. ஒரு 100 ஒரு எத்தனை குடும்பம் இருக்குதோ அத்தனை குடும்பம்லாம் இது பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு 10 பேர் கொடுத்துட்டு கணக்கு கட்டிடுவாங்க, முடிஞ்சு போச்சு. அதான் கொடுத்த மாதிரி கணக்கு. சாட்சியம் சொல்ல முடியாது. டிஎம்கே கூட இப்போ நிறைய வாக்குறுதிகள்லாம் கொடுத்துட்டு இப்போ புதுசாக வரவங்களுக்கு சொல்கிறாங்க, ஒரு வாய்ப்பு கொடுத்தா தெரியும்ல நம்மளுக்கு செய்வாங்களா இல்லையான்ட்டு. எவ்வளோ வருஷமாக அவங்க வாய்ப்பை கொடுக்குறோம், ஒரு 5 வருஷமாக இவங்க வாய்ப்பு கொடுக்கலாமே. எல்லா வாயிலேருந்து என்ன வருது? டிவிக்கே இல்லைன்னா டிஎம்கே, அவ்வளோதான் வருது. சீமானெல்லாம் ஏதோ ஓரமாக உட்காந்துருக்காரு. அதெல்லாம் சாத்தியம் கிடையாதுங்க, அதெல்லாம் முடியாதுங்க. கவர்மெண்ட்டு ரன் பண்ணுறவங்களாலே முடியல, இது நடக்குமான்றதெல்லாம் தெரியல. நான் அவரோட சொந்த பணமே போட்டு பண்ணாலும் பண்ண முடியாது, ஓகேவா? இப்போ இருக்கிற அரசே வந்து மாதம் 1000 ரூபா தரேன்னு சொல்லிச்சு, அதே உருப்படியாக ஒழுங்காக இன்னும் பாதி பேருக்கெல்லாம் போய் தரவே இல்லை. என்னை உட்பட நானே 3 தடவை எழுதி கொடுத்துருக்கேன், இன்னும் எனக்கே வரல. என்ன 1000 ரூபாயை ஒழுங்காக கொடுக்க முடியல. இப்போ இவர் வந்து பைக்கு தரேன், கார் தரேன், வீடு தரேன்றதெல்லாம் வந்து நான் கொடுத்தா சந்தோஷம்தான் மக்களுக்கு. யாரும் வானான்னு சொல்ல போகிறதில்ல. கொடுக்கறத வந்து யாரும் வானான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, கொடுத்தா வாங்கிப்பாங்க. வந்து கொடுத்தாருன்னா வாங்குறவங்க சந்தோஷப்படுவாங்க, அவ்வளோதான். இல்லாதவங்களுக்கு கொடுக்கட்டும். போன முறை கலைஞர் பிள்ளை விட கலைஞர் சொன்னார், கடலில் ஏக்கரா கணக்கு ஒரு ஆளுக்கு 2 சென்ட் பட்டா போட்டு தரேன், எப்படி கடலில் போய் படுது? அதான் சொல்லுவாங்க, இது நடைமுறைப்படுத்த முடியாது. சொல்லிகிட்டே போக வேண்டியதான். யாரும் அது ஒன்றும் அனுபவம் வரல, அவருக்கு அனுபவம் கிடையாது. அதாவது அரசியல் அனுபவமே இல்லை. அதாவது பாம்பு குட்டி போட்டால் எந்த பக்கம் அனலா சூடுமா சுடாதான் தெரியாது. ஒரு குட்டி ஆசைப்பட்டு எல்லாருமே தூக்குவாங்க, கொஞ்சம் பெருசாக யாருமே தூக்க மாட்டாங்க, அது ஆசைப்பட மாட்டாங்க யாருமே. அதே மாதிரி தான் எல்லாமே. அவர் சும்மா ஒன்றும் தெரியாது, அவருக்கு தெரியாது பேசுகிறாரு. வாடகை கட்டுறது எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க இல்லைங்களா? அது கண்டிப்பாக நமக்கு தேவையானது சொந்த வீடுன்றது. இப்போ கூட நான் கடைக்கு தான் எல்லாருக்கும் சொந்த வீடு ஹவுசிங் போர்டு தான். இப்போ நாங்களாம் இருக்கிறது தான் ஹவுசிங் போர்டு தான், அதில் வாடகை தான், கவர்மெண்ட் வாடகை தான் கட்டுறோம். அதனால் எல்லாருக்குமே தேவையானது அது, அதை பற்றி ஒன்றும் தப்பு கிடையாது. கொடுத்தா நல்லதான், எல்லாரும் பயன்படுவாங்க. இளைஞர்களுக்கு பைக்கு முக்கியம் தேவை, ஆனால் நல்லா ஆட்சி நடத்தினா சந்தோஷம். பைக்கு தர்றது, வீடு தர்றதுங்கிறது எல்லாரும் சொல்கிறது தான். ஏன்னா நல்லாச்சுங்கிறது இப்போ உள்ள என்ன சொல்ல நடைமுறையில் எதுவுமே இல்லை, அவங்களுக்கு தெரியாது இல்லை. இப்போ ரோடு, அப்புறம் வேலைவாய்ப்பு எல்லாமே பார்க்கும்போது எல்லாமே உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி நிறைய என்ன சொல்ல சமூகத்தில் நிறைய போராட்டங்களும் எல்லாமே இருக்க தான் செய்யுது. ஆணவ கொலையிலேருந்து எல்லாமே இருக்குது. அரசியல் மாற்றம் இல்லை, எல்லோரும் சொல்கிறது தான். அவர் வந்து அது தரேன், இவர் வந்து இது தரேன்னு எல்லோரும் சொல்ல தான் செய்கிறாங்க. ஆனால் அந்த மாற்றத்துக்கு உண்டான வழி இன்னும் கண்டுபிடிக்கவே முடியல. யார் இவர் இருந்தால் அவர் வருவார், அவர் இருந்தால் இவர் வருவார்னு மாற்றி மக்கள் ஓட்டு போட்டுகிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க.
இன்னும் வரைக்கும் அவர் சொன்ன மாதிரி தற்கொலையாக தான் மக்களை வச்சுட்டு இருக்காங்க. இன்னும் அதுக்குண்டான விடிவு காலம் இன்னும் பிறக்கவே இல்லை. இவர் மாறுமாங்கிறது அவர் சொன்ன மாதிரி கேள்விக்குறி தான் என்னை பொறுத்த அளவுக்கு. வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறது நல்ல விஷயந்தான். அதையே அரசியல் வந்தால் கட்டி கொடுக்கணுமா? அவர்கிட்ட இருக்கிற பணத்துக்கு அவர் எப்படி வேணால் கட்டி கொடுக்கலாம். பைக் இல்லாதவங்களுக்கு இப்போ பைக் இல்லாதவங்கன்னா இப்போ எல்லார் கையிலையும் பைக் வந்துருச்சு. பைக் இல்லாதவங்களாம் யார்? 1000 ரூபாய் மக்களுக்கு கொடுக்குற திட்டத்தை அவர் அவ்வளோ டிஎம்கே திட்டத்தை அவ்வளோ ஒரு இதாக சொல்கிறாரு. இப்போ இவர் பைக் வாங்கி கொடுத்து என்ன பண்ண போகிறாரு? அதே தான் இவர் ஆமாம், இவர் மக்களை கவர் பண்ணுறதுக்காக தான் அந்த வேலையை செய்கிறாரு. சாத்தியமே கிடையாது. தமிழ்நாட்டில் அவருக்கு சாத்தியன்றதே கிடையாது. வீடு கட்டி கொடுத்தா நல்லா இருக்கும். அவர் சொல்கிறது செய்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது செஞ்சால் நல்லா தான் இருக்கும். இன்றைக்கி இருக்கிற பொருளாதாரத்துக்கு ஒரு வீட்டுக்கு கண்டிப்பாக ஒரு இலவசமாக எவ்வளோ கொடுக்குறாங்க. லேப்டாப் கொடுக்குறாங்க, அது கொடுக்குறாங்க, இது கொடுக்குறாங்க, அதெல்லாம் அத்தியாவசியம் தான். அந்த மாதிரி ஒரு வீடு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அதுவும் சாத்தியப்படலாம். கரெக்டாக பிளான் பண்ணால் சாத்தியப்படலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் இலவசம்னு சொல்லிவிட்டு எதோ கொடுக்குறீங்க. அது இலவசம் ஒரு மாதத்துக்கு தான் யூஸ் ஆக போகுது. அதுக்கு பெட்டர் ஒரு வீடு அந்த மாதிரி கிடச்சிச்சின்னா அவங்க சுயமாக சம்பாரித்து வாழ்வாங்கல்ல. அது ஒரு நல்ல விஷயம் தான், நல்ல முடிவுன்னு இருக்கலாம். அந்த தற்கொலை கூட்டத்தை வளர்த்ததே இந்த 50 வருஷம் திராவிட கட்சிகள் தானே. அதனால் அந்த தற்கொலை கூட்டம்னு அவங்க சொல்கிறதுக்கு அது தகுதியாக இருக்குமான்னு தெரியல. அது ரொம்ப நல்லது தான். ஆட்சிக்கு வரட்டும், பண்ணுவாரான்னு பார்க்கலாம். சாத்தியம் நினைக்கிறீங்களா? முதல்ல ஆட்சிக்கு வரட்டுங்க, அவர் முதல்ல பார்க்கலாம். எல்லாரும் சொல்கிறது தான் இது, அரசியல் எல்லாருமே சொல்கிறது தான் இது. நான் வந்தால் அதை பண்ணுறேன், இது பண்ணுறேன்னு. யார் என்ன பண்ணுறாங்க? சும்மா பேச்சுக்கு தான் சொல்கிறது இதெல்லாம். கவர்மெண்ட்டில் பணமே இல்லை. கஜானாவில் கெந்தா தானே செய்ய முடியும்? கஜானாவே இல்லையே. இந்த 5 வருஷத்தில் மொத்தமே 5 லட்சம் கோடி கடன் ஆகிட்டு இது எப்படி செய்ய முடியும்? கடன் கட்டுறதே கரெக்டாக இருக்குது உங்களுக்கு. அரசியல்வாதிகிட்ட எதுவுமே உண்மையும் நேர்மையும் கிடையாது. ஆட்சிக்கு வந்த பிறகு தானே கொடுக்க போகிறாரு. ஃபஸ்ட்டில் யாரும் கொடுக்க போகிறது இல்லைல்ல. ஆட்சிக்கு வந்த பிறகு தான் யார் வராங்கன்னு யார் சொல்ல முடியும்? திமுக வருதா, பாஜக வருதா, விஜய் வராரா தெரியலையே. ஆனால் இப்போதைக்கு சூழ்நிலைக்கு விஜய்க்கு தான் அவ்வளோ மும்முரமாக இருக்குது. அவர் தான் வருவார். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.